வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம அறிவோம் அறிவியலில் பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. கடவுளே இல்லாமல் எப்படிங்க படைக்க முடியும் அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. அவர்களுக்காக கடவுளே இல்லாமல் எப்படி படைக்க முடியுன்றதை விட கடவுள் எப்படி படைக்கப்பட்டார் அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி பார்த்துடலாம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நாம் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரி மனிதன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்தான் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் பார்க்குறோம். ஆனால் மனிதனுக்கு எப்போதுமே ஒரு அச்ச உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தது. என்னென்ன, இயற்கை தன்னை மிஞ்சிய ஒரு சக்தியாக இருக்குது, அந்த இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இயற்கைன்றது என்னென்னா சமப்படுத்திக்கும். ஓசோன் லேயரில் ஓட்டம் அது இதுலாம் சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இயற்கை தன்னை தானே சமப்படுத்திக்கிட்டு பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். அதனால தான் பார்த்தோம்னா இப்போ வயநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மலையே உடஞ்சி விழுகிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்மளோட இந்த என்விரான்மெண்டல் வார்மிங், குளோபல் வார்மிங் காரணமாக தான் இப்படி மழைகள்லாம் இப்போ முன்னாடி மாதிரி இல்லாமல் மிக கடுமையாக பெய்யுது. மழை பெஞ்சாலே முன்னாடிலாம் ஒரு 10 சென்டிமீட்டர் மழை, 20 சென்டிமீட்டர் மழைன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் மினிமமே மழை 100 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் மழை தான் பெய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதை ஆதி காலத்துலேயும் மனிதன் சந்திச்சிருப்பான். ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கங்க. மக்களுக்கு மக்கள் தன்னை முக்கியமாக நம்புவதன் காரணமாகவே கடவுள்னு ஒரு ஆள் இருந்திருக்கணும், அவர் தான் என்னை படைச்சிருக்கணும் அப்படின்னு நம்ப விருப்பப்படுறாங்க. அது அவர்களின் விருப்பமே தவிர உண்மை அது கிடையாது. நமக்கு விஞ்ஞானபூர்வமாக ஹோமோ எரக்டஸில் இருந்துலாம் இத்தனை வடிவங்களில் மனிதன் மாறி தான் இப்போ இருக்க ஹோமோ சேப்பியனாக மாறியிருக்கான் அப்படிங்கிற வரை எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமாக ப்ரூஃப் இருக்குது. ஏற்கனவே போன காணொலியில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காவில் கிடைச்ச எலும்பு கொடுக்கு நான்சின்னு சொல்லிட்டேன் போல இருக்குது. மன்னிக்கணும், நான்சி இல்லை, லூசி தான். அதை ஒரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். அவருக்கு நமது நன்றிகள். அது வாய் தவறி மாற்றி சொல்லிட்டேன், நான்சின்னு. லூசி தான் அந்த பேர். அந்த பேரை கொண்டு படமே எடுத்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில், லூசி அப்படின்னு. நல்ல அருமையான ஒரு என்ன சொல்கிறது, சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். நேரம் இருக்கிறவங்க பாருங்கள், வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? அந்த லூசியில் தொடங்கி எல்லா விஷயமும் டாக்குமெண்டடாக நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இருந்தாலும் மனிதனுக்கு கடவுள்ன்ற சிந்தனை எப்படி வந்தது, ஏன் வந்தது? அதாவது ஆரம்பத்தில் எல்லா பகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா மக்கள் இயற்கையை கண்டு தான் அஞ்சினார்கள், இயற்கையை தான் வணங்கினார்கள். காற்று, நெருப்பு, திடீர்னு புயல் அடிக்குது, அப்போ காற்றை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இடி இடிக்குது, பெருசாக வெளிச்சம் திடீர்னு ராத்திரிக்குள்ளே வருது, அப்போது அந்த மின்னலை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, இடியை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, மழையை வணங்க ஆரம்பிக்கிறாங்க, நெருப்பை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பொருள்களாக இயற்கைகளை தான் முதல்ல மக்கள் ஒரு அச்சத்தின் காரணமாக இது நம்மளை உயிரை காலி பண்ணிவிடுமோ, நம்ம செத்துருவோமோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லாமே வானத்துலேருந்து வருது அப்படின்றத பார்க்கும்போது, சரி அப்போ கடவுள்னு ஒருத்தர், இந்த கடவுள்லாம் அங்கே தான் இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ட்டாக ஃபார்ம் ஆகுது. முதல்ல வெறும் கல்ட்டாகத்தான் இது உருவாகக்கூடிய விஷயமா இருக்குது. கல்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஒரு முறை.
அது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக வேறு வேறு வடிவங்களில் எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இந்தியாவில் ஒரு வகையாக இயற்கையை வழிபட்டிருப்பாங்க, ரஷ்யாவில் வேறு வகையாக வழிபட்டிருப்பாங்க, சுமேரியாவில் வேறு மாதிரி வழிபட்டிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் இயற்கையை ஒவ்வொரு வடிவங்களில் வழிபட்டிருப்பாங்க. எகிப்தில் வந்து ரொம்ப சிம்பிள், சூரியன் தான் கடவுள்னே முடிவு பண்ணிட்டாங்க. சூரியன்கிட்டேருந்து வந்தவங்க தான் நாங்கள்லாம் அந்த பேரோக்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையாது சார், உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள் நம்புவது ஆதாம் மற்றும் ஏவாள் தானே. அதாவது யூதர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்கள், அப்புறம் இஸ்லாமியர்கள் 3 பேருமே சேர்ந்து ஆதாம் ஏவாள் தானே முதல்ல படைக்கப்பட்டது அப்படின்னு நம்புகிறாங்க. நீங்கள் எப்படி அது இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்பவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் வந்து ரொம்ப சிம்பிள். பைபிள்னு நம்ம ஒரு பெரிய சீரீஸே போட்டிருக்கோம். அந்த சீரீஸை டைம் இருக்கிறவங்க கேஆர்வி மீடியாவில் போய் பாருங்கள், அதில் பார்க்கலாம். இல்லைனாலும் நம்ம அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறோம். பைபிள் சொல்லியிருக்கிறது படி, இல்லது யூதர்களின் தோரா புத்தகம் சொல்லியிருக்கப்படி, இல்லைனா இஸ்லாமியர்களின் குரான் சொல்லியிருக்கப்படியே பார்த்தோம்னா, ஆதாம் பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாம் பிறந்தார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆபிரகாம் பிறந்ததுலேருந்து 2000 ஆண்டுகள் கழித்து ஜீசஸ் வந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீசஸ் வந்ததுலேருந்து இன்றைக்கி தேதி வரை இன்னொரு 2000 வருஷம் ஆயிருக்கு. அப்போ மொத்தத்திலேயே உலகம் உருவாக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லக்கூடியது, இல்லைனா அது அந்த 3 புத்தகங்கள்லையுமே சொல்லக்கூடியதுன்னு வச்சிங்களேன். அவங்க தோரான்னு சொல்லுவாங்க, இவங்க பைபிள்னு சொல்லுவாங்க, இவங்க குரான்னு சொல்லுவாங்க. ஆனால் கதை என்னவோ எல்லாருக்கும் ஒரே கதை தான். ஆதாம் கடவுள் உலகத்தை உருவாக்கினார், உருவாக்கிய பிறகு ஆதாமை படைத்தார். ஆதாமை படைத்த உடனே அதான் 7 நாள் முதல்ல இருட்டையும் வெளிச்சத்தையும் படைத்தார், தண்ணியை நிலத்தை பிரித்தார், அப்புறம் மிருகங்களை படைத்தார், அப்புறம் மனுஷனை படைத்தார், அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். அப்படின்ற மாதிரி 7 நாளுக்குள்ள கதை தான் வந்து, அதாவது 7 யுகங்களாக படைத்தாருலாம் வரல, 7 நாள்னு தான் வருது. சரியா? அப்போ அதை கணக்குப்படி பார்த்தோம்னா ஆதாம் பிறந்த நாள் தான் வந்து உலகம் உருவாகிய நாள்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா 2000 வருஷம் கழித்து ஆபிரகாம், 2000 வருஷம் கழித்து இயேசு, 2000 வருஷம் கழித்து இன்றைக்கி தேதி அப்படின்னு பார்த்தா உலகம் உருவாகி வெறும் 6000 வருஷம் தான் ஆயிருக்கணும். சரியா? ஆனால் உலகம் உருவாகி கிட்டத்தட்ட 14 மில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது தான் ஜியாலஜி. சரியா? சூரியன் உருவாகி சுமார் 4.8 பில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. இது மில்லியன், அது பில்லியன். சரியா? இந்த பெருவெடிப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்தே 14 பில்லியன் வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1 பில்லியன்னா 100 கோடி. அப்படின்னா பார்த்துக்குங்க, 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிக் பேங் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே சூரியன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1,40,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே பூமி உருவாயாச்சு. அப்போ இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பிறகு இல்லை இது எங்கள் நம்பிக்கையை புண்படுத்துகிற அப்படிலாம் கிடையாது, ஆதாம் தான் ஃபஸ்ட்டு, அப்போ தான் உலகம் உருவாச்சுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுது? உலகம் உருவான கணக்கு வந்து வெறும் 6000 வருஷம் தான் வருது. அப்போ 6000 வருஷம் தான் வருதுன்னா அறிவியலுக்கு பொருந்தாத விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதைகள். அப்போ இந்த கடவுள்களில் எப்படி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் இந்த மாதிரி சிறு சிறு தெய்வங்களை வச்சு வழிபடும்போது மக்கள் வந்து நாகரிகம் டெவலப் ஆக விவசாயத்துக்கு போகிறாங்க. வேட்டை சமுதாயத்திலிருந்து விவசாய சமுதாயமாக மாறுகிறது. விவசாய சமுதாயமாக மாறும்போது மேலும் கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகிறது, மேலும் மேலும் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இப்படி எல்லாம் வரும்போது உற்பத்தி பெருகிட்டே போகுது. உற்பத்தி பெருக பெருக கிராமங்களாக, குழுவாக வாழ்ந்த மக்கள் கிராமங்களாக மாறுது, கிராமங்கள் வந்து நகரங்களாக மாறுது. இப்படி நகரங்களாக மாறும்போது அரசன் தலைவன் அப்படின்லாம் உருவாகுது. இப்படி அரசன் தலைவன்லாம் உருவாகும்போது தான் இவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்கெல்லாம் ஒரு ஹெட் இருக்கிற மாதிரி இந்த கடவுளுக்கெல்லாம், இந்த குட்டி குட்டி கடவுளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஹெட் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. அப்படி சிந்தனை வரும்போது தான் நம்ம பார்க்கக்கூடிய தலைமை கடவுள் அப்படின்ற கோட்பாடு சித்தாந்தத்துக்குள்ளெல்லாம் வராங்க. அப்புறம் என்ன ஆகுது? இல்லை, இப்போ ஏக இறைவன் அல்லான்னு சொல்லக்கூடிய அங்கேயே கூட பார்த்திங்கன்னா நிறைய தேவதூதர்கள்லாம் வருவாங்க. ஜிப்ரியல் அப்படிம்பாங்க, அங்கே கேப்ரியல்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி நிறையா அந்த தூதர்கள் இருந்தாங்க, ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க அப்படின்ற கதையெல்லாம் எல்லா இடத்துலையும் வருது. ஒரு தலைமை கடவுள்னு ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை அதன் பிறகு தான் வருது. அப்படி வரும்போது அந்த தலைமை கடவுள் சிந்தனை வரும்போதே என்ன ஆகுது? பல கதைகளை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேருந்து சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க? முதலில் இந்த பைபிளில் சேர்க்கப்பட்ட கதைகள் எல்லாமே சுமேரிய நாட்டு கதைகள் தான். சுமேரியாவில் கில்காமேஷ்னு ஒருத்தனோட கதை வந்து சுமார் கிமு
4000 அதாவது 3900 எழுதப்பட்ட முதல் கதை கிடைக்குது. அந்த கதையில் வந்து என்ன வருது அப்படின்னா, உத்னாபிஷ்ட் அப்படின்னு ஒருத்தன் வரான். அந்த உத்னாபிஷ்டுன்றவன் தான் வந்து முதல்ல கப்பலில் ஏறி போனான் பெரிய வெள்ளம் வந்தப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கதை வருது. அந்த வெள்ளம் வந்து பைபிளில் சொல்கிற மாதிரி வருஷக்கணக்கெல்லாம் இல்லை, ஒரு வருஷம் ஃபுல்லாலாம் வந்துச்சுன்ற மாதிரிலாம் இல்லை. அது ஒரு வாரம் மழை. அவனை போய் பார்த்து இவன் வந்து எனக்கும் அது மாதிரி சாகாவரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாக ஒரு குறிப்பு வந்து எங்கே கிடைக்குது, 3900 கிமு 3900 சேர்ந்த சுமேரிய களிமண் தகடுல ஒரு கதை கிடைக்குது. அடுத்தால பார்த்தீங்கன்னா 3400 இன்னொரு கதை கிடைக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டா ஹஷீஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பற்றின கதை வருது. அவன் இதே மாதிரி கப்பலில் போனான் அப்படின்ற கதையெல்லாம் வருது. அதே போலவே பார்த்தோம்னா 3200 அந்த நபரின் பெயர் தெரியல, அந்த பக்கம் வந்து அந்த பகுதி வந்து உடஞ்சிருக்கு, ஆனால் அவனும் இது மாதிரி படகுல போனான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இந்த 3 செய்திகளை பார்த்து தான் இவங்க நோவா கதை எழுதி வச்சுக்கிட்டாங்க. சரியா? அதை போலவே பார்த்திங்கன்னா சுமேரிய நாகரிகத்தில் வந்து ஆதியில் வந்து ஆதப்பான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தான் வந்து அந்த சுமேரிய நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய செய்திகளை சொல்லிக் கொடுத்தான். அதாவது நெருப்பு எப்படி பண்ணுறது, விவசாயம் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் அந்த ஆதப்பா தான் சொல்லிக் கொடுத்தான். அவன் வந்து கடவுளோடு டெய்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவன். ஒரு கட்டத்தில் வந்து கடவுள் அவனை தன்னுடைய கட்டளையை மீறிட்டான்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் மனுஷனாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அதை அப்படியே எடுத்து தான் இவங்க ஆதாம் ஏவாள்னு கதை எழுத ஆரம்பித்தது. இதை வந்து இந்த ஆதாமை பற்றி சொல்லும்போது அவன் கடல்லேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி குறிப்பிடப்படுது. இதை வச்சுக்கிட்டு ஒரு சில தமிழறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பாண்டிய நாட்டுக்கு சேர்ந்தவனாக இருப்பான், பாண்டிய நாட்டிலேருந்து கப்பலில் போயிருப்பான், ஆதன் அப்படின்ற பெயரோடு அது ஒத்து போகுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு அதில் வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு புராண கதை. சரியா? அந்த புராண கதையில் அந்த ஆதப்பான்ற கதையை எடுத்து இவங்க ஆதாம் ஏவாள்னு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த உத்னாபிஷ்டு அட்ராஹஷிஷு இந்த கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நோவா கதையை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்புறம் ஆபிரகாம் கதையை தனியாக எழுத ஆரம்பித்தாங்க. இது எழுதப்பட்டது எல்லா கதைகளுமே எப்போ அப்படின்னா கிமு 550 தான், நெபுகத்நேசார் காலத்தில் தான் எழுதப்படுது. அப்போ தான் இவர்கள் வந்து 50 ஆண்டுகள் வந்து பாபிலோனில் சிறையில் இருக்காங்க. அப்போ தான் வந்து சுமேரிய மக்கள் எழுதுறத பார்த்து தான் நம்மளும் எழுதுவோம். ஏன்னா எகிப்தில் வந்து எழுத்து வந்து புரியாது உங்களுக்கு, எல்லாம் படமாக இருக்கும். இங்கே வந்து எழுத்து வடிவம், அதாவது ஒரு ஸ்கிரிப்டுன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் அவனை மாதிரியே வந்து ஒரு எழுத்து வடிவத்தில் எழுதுறத பார்த்து தான் நம்மளும் எழுதுவோன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. சுமேரிய எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா வலம் இருந்து தான் இடம் போகும். அதே போல தான் ஹீப்ருவும் பார்த்திங்கன்னா வலம் இருந்து இடம். பொதுவாகவே அந்த அரபு தேச பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான எழுத்துக்களுமே வலம் இருந்து இடம் தான் இருக்கும். மற்ற பகுதியில் தான் இடம் இருந்து வலமாக எழுதுகிறாங்க. ஸோ இப்படியாகத்தான் கடவுள் உருவாக்கப்பட்டிருக்க முடியுமே தவிர அந்த புராணங்களில் சொல்லியிருப்பது எல்லாமே பெரிய பெரிய ஓட்டையாக தான் இருக்கும். அது இந்து மத புராணம்லாம் தேவையே இல்லை, அதை கையிலே எடுக்க முடியாது, கன்றாவியாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிவன் விஷ்ணுன்னு வச்சுருக்காங்க, பிரம்மாவை ஏன் வச்சுக்கல? ஏன்னா பிரம்மாவை வந்து கும்பிட்டது பார்ப்பனர்கள் மட்டும்தான் கும்பிட்டாங்க, அவங்களுக்கு கோயில் கட்டெல்லாம் தெரியாது. அதனால் அவங்க தனியாக இருந்துக்கிட்டாங்க, பிரம்மாவுக்கு கோயில் இல்லாமல் போயிடுச்சு. இந்த கோயில்களை புறம் கட்டினது மனிதர்கள், இந்த மற்றவர்கள் கட்டினாங்க. அந்த கோயிலை அவங்க ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கதையை சொல்லி 4 யுகங்கள் மொத்தமாக சேர்ந்தால் பிரம்மாவோட ஒரு பகல், அப்புறம் இன்னொரு 4 யுகம் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த 8ம் சேர்ந்தால் தான் ஒரு மகாயுகம். ஒரு மகாயுகம்ன்றது வந்து ஒரு ராத்திரியும் ஒரு பகலும் தான் பிரம்மாவுக்கு அப்படின்னு இவங்க ஒரு கதை எழுதி வச்சுக்கிட்டு இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்படியே பார்த்தா ஆளாளுக்கு கற்பனைகளில் எழுதப்பட்டது தான் கடவுள். கடவுள் என்பது கற்பிக்கப்பட்டது. சரியா? கடவுள்னு ஒன்று இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, இங்கே ஒரு இடத்துல மண் மேடு இருக்குன்னா அந்த மண் மேடு எங்கேருந்து வந்தது? நிறைய பேர் புத்திசாலித்தனமாக கேட்குறது இதுதான். ஒன்றுமே இல்லாமல் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன விஷயம்னா ஒன்றும் கிடையாது, சயின்ஸ் மூலமாக அதை நிரூபிச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தெருவில் போகிறீங்க, நேற்று பார்க்கப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காலைல பார்க்குறீங்க ஒரு பெரிய மண் மேடு குமிஞ்சு கிடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும்னு அர்த்தம். அந்த பள்ளத்தை நோண்டி வெளியே தூக்கி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த மேடு தானாலாம் உருவாகாது. அப்போ இந்த மொத்த யூனிவர்ஸும் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் தான் உருவாச்சு. ஒன்றுமே இல்லாமல் உருவாச்சுன்னா எப்படிங்க? மேட்டர்னு இருக்கே, இப்போ ஒரு பொருள்னு இருக்கே அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக டார்க் மேட்டர்னு ஒன்று உருவாகியிருக்கு. மேட்டர்னு ஒன்று உருவாகும் போதே டார்க் மேட்டர்னு ஒன்று சேர்ந்து உருவாகிருக்கு. அதாவது பொருள் அற்ற தன்மையாக ஒரு விஷயம் உருவாகிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத விஞ்ஞானம் நிரூபிச்சிட்டாங்க.
சரியா? எப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்தது அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் வந்தது எப்படின்றதுக்கு சயின்டிஃபிக்காக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இதை ஏற்றுக்க மனசு இல்லைன்றதுக்கு காரணம் என்னென்னா, நான் இவ்வளோ வருஷமாக இப்படி ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வந்து திடீர்னு நீ நம்பினது பூரா பொய்ன்னு சொல்றியே, நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்றாங்க. ஏற்றுக்காத வரை, அதாவது ஏற்றுக்கிட்டால் அன்னையிலேருந்தாவது புத்திசாலி ஆகிடுவீங்க. ஏற்றுக்காத வரை இன்னுமே அதே முட்டாள்தனத்திலே தான் உட்கார்ந்துருப்பாங்கன்றது தான் விஷயம். கடவுள் என்பது கற்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. சரியா? கடவுள் எதையும் உருவாக்கலை, கடவுளை தான் உருவாக்கினார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்ததுன்னா தான் நீங்கள் வந்து முதல்ல விஞ்ஞானத்தை பற்றி யோசிக்கவே முடியும். அறிவோம் அறிவியலில் சும்மா நான் வந்து ட்ரெயின் கண்டுபிடிச்சது எப்படி அது இதுன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால், ட்ரெயினை கண்டுபிடிச்சாலும் ட்ரெயினுக்கு அடியில் ட்ரெயின் சக்கரத்தில் எலுமிச்சம்பழம் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருப்போம். நம்ம அந்த புத்தி மாறாது. அந்த புத்தி மாறணும்னா முதல்ல சயின்டிஃபிக் டெம்பர் வேணும். அப்போ தான் அந்த அறிவோம் அறிவியலுக்கு ஒரு உண்மையான ரீச் கிடைச்சதாக அர்த்தம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.